கற்பகவிநாயகக் கடவுளே போற்றி. சிற்பரமோனத்தேவன் வாழ்க. ஸ்ரீ மகா பஞ்சமுக பிரதிங்கிரா வேத தர்ம சேத்ரா ட்ரஸ்ட் இந்த அறக்கட்டளையின் சார்பாக பிரதி மாதம் அமாவாசை தோறும் ஸ்ரீ மகா பஞ்சமுக பிரதிங்கிரா தேவிக்கு குருஜியின் ஆசீர்வாதம் பிரதிங்கிரா யாகம் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வாசகமே. ஏன் அப்படின்னா இது நமது கோவில். இங்க யாரு முதலாளிகள் அவ எல்லாருக்கும் அவருக்கு வேலை செய்யறத நம்ம பிறந்தே வந்திருக்கோம். அப்படி செய்யப்படுற இந்த யாகம் அன்புடன் உலக மக்கள் அனைவரும் ஆனந்தமாய் வாழ வேண்டும் ஒரே வார்த்தை அந்த தாரக மந்திரம் இருக்க. அது நம்ம எதை கேட்டாலும் கொடுக்கும். சந்தோஷத்துல கூட தோஷம் இருக்கு, ஆனந்தத்துல தோஷம் கிடையாது. அந்த ஆனந்தம் 27 வகை. பேரானந்தம், பரமானந்தம், சச்சிதானந்தம், அன்பானந்தம், அழகானந்தம், நட்பானந்தம், அறிவானந்தம், அழகானந்தம் அப்படின்னு 27 வகையான ஆனந்தம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு தான் அந்த அம்பாள் ஆனந்த ஸ்வரூபமாக மங்கள ரூபியாக. ஆனந்தம்னா புன்னகையோடு இந்த அம்பாள் இந்த இடத்துல கமலத்துல காட்சி அளிக்கிறார். அபயசகரத்தோட பிரத்திங்கிற எல்லா இடத்துலயும் உக்கிர தேவதையா தான் இருப்பா. இந்த ஒரு இடத்துலதான் அபயசகரத்தோட இந்த அம்பாள் உங்களுக்கு காட்சி அளிக்க வந்திருக்காள். எத்தனை வருஷமா? 11வது வருடமாக. யாரு? நம்ம குருவோட ஆசீர்வாதம், இந்த அம்பாளோட அனுகிரகம். குருவோட ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா இந்த அம்பாளோட அனுகிரகம் கிடைக்காது. குரு இல்லாம எந்த வித்தையை கத்துக்கிட்டாலும் சரி, குரு இல்லாம எதை நீ செஞ்சினாலும் அது சித்தி பண்ண முடியாது. அப்படி செய்யப்படுற இந்த யாகம் நமது குருஜியோட சிஷியாள்கள் எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்படி யாருக்கு செய்யறாங்க அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும், ஆனந்தவனா இருக்கணும். தான் கட்ட வித்தை இருக்குல்ல, அதை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக உங்களை இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறது நீங்க செஞ்ச பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை அனுபவிச்சுக்கணும். இன்று முதல் நாள் அமாவாசை திருநாள். இந்த அமாவாசை நாள் இருக்க, இந்த அமாவாசை நாள் சாமானியம் இல்லை. எப்படி சாமி சாமானியம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துலதான் அகஸ்தியர் லோபாமுத்ரா ராமனுக்கு ஆதித்ய ஹிருதயம் உபதேசம் பண்ணது. இந்த மண் குரங்கு ஆஞ்சநேயராகி ராமன் சேனையில சேனாதிபதியான இடமும் இந்த இடம் தான். அந்த இடத்துல அதனாலதான் இந்த அம்பாள் உங்களுக்காக சமைச்சு போடுற சாப்பாடு, அந்த சாப்பாடு இருக்க 2000 பஞ்சவத்த அடுப்பு, இன்னும் 100 24 மணி நேரம் சாப்பாடு முடியுது. இதை தொடர்ந்து இன்று முதல் நாள் இதுல இருந்து 11ஆம் தேதி, இங்கிலீஷ் 11ஆம் தேதி வரலும் அயுத்த சண்டி மகாயாகம். இந்த யாகம் நம்ம குருஜியின் சிஷியால கொண்டு தென்னிந்திய நடத்தப்படுற முதல் அயுத்த சண்டி. நீங்க அது பெரிய பாக்கியம். நீங்க எதையும் கேட்க வேணாம். தேவி மகாத்மியத்துல முதல் அத்தியாயத்துல மார்கண்டேய மகரிஷி பிரம்மாண்ட கேட்கறது இந்த மக்கள் எல்லாம் ஆனந்தமா வாழணும், இந்த ஆனந்தத்தோட இருக்கிறதுக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கையில சொல்லாத, யாராலும் சொல்லப்படாத, இதுவரையிலும் உபயோகிக்கப்படாத ஒரு மந்திரம் தான் தேவி மகாத்மியம். இந்த தேவி மகாத்மியத்தை இந்த அம்பாள் ஏத்துக்கிட்டு நீங்க அதை கேட்கறதுக்கு நீங்க பாக்கியம் செஞ்சிருக்கீங்க. எப்படின்னா இது யாகசாலை, பிரத்திங்கிரா யாகசாலை, இது கண்டி யாகசாலை. ஆனா உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா முக யாகசாலை. இங்க வர்றவன் அவ்வளவு பேத்துக்கும் வயிறார சாப்பாடு போடணும். ஒருத்தட்ட பத்திரிக்கை கொடுத்தோம். இந்த வருஷம் அயுத்த சண்டி பத்திரிக்கை ஒருத்தர் கொண்டே கொடுக்கிறார். கொடுத்தோன்ன அவர் கேட்ட கேள்வி 10,000 அயுத்த சண்டி ஹோமம் பண்ணு, ஆனா அவ்வளவு பேத்துக்கு சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், பத்திரிக்கை கொடுக்க போனவர், இது இன்னைக்கு நேரத்தில் இல்ல, 2000 இருந்து இந்த அம்பாள் எங்களுக்காக சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. அதனால இங்க வர்றவாளுக்கு
அன்னத்துவேசமோ அன்னத்துல ஒரு கலங்கமோ இருக்கக்கூடாது. அன்பா பரிமாறுற இந்த அன்னம், அந்த அன்னலட்சுமி அன்னபூர்ணிமா அந்த அம்பாள் இருந்து நீங்க கேட்கிற எல்லா வரமும் நலமும் தர்றதுக்காக தான் இந்த அம்பாள் இந்த இடத்துல பாவிச்சிருக்கா. சிவகங்கை மாவட்டத்துல இந்த ருத்ரபூமிங்கிற இந்த இடத்துல எப்படி சாமி ருத்ரபூமின்னா அகஸ்தியர் அமுத கலைஞானத்துல சொல்லுவேன். இந்த சிவகங்கை ராமநாதபுரம் சமஸ்தானம் ஒரு காலத்துல சிவனோட ஊர். அந்த சிவனோட ஊர் அப்படிங்கிறதுனாலதான் இந்த உத்தரகோசமங்கையில சிவன் பிறந்து எல்லாம் மாணிக்கவாசர் சொல்லிட்டு சொல்றாரு, சிவனை கோசமங்கையான் அப்படிம்பாரு. கோசமங்கையான்ங்கிற அந்த சிவன் வியாபிச்ச இந்த பூமியில நாம் அவதரிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதிலே நாம் அவதரிச்சிருக்கிறதுல இந்த வேதியரேந்தல் விளக்கு அப்படின்னா இந்த ஊர்ல 4 வேத பாடசாலை இருந்து ஒரு காலத்துல. 4 வேத பாடசாலை இன்னைக்கு இல்ல. நம்ம அதை கொண்டுட்டு வரணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்காங்க. அந்த 4 வேத பாடசாலை இருந்ததோட புண்ணியம் என்ன அப்படின்னா இந்த மண்ணுல இந்த வேத முழக்கம் ஏற்படுறதுதான். மனிதனால் நிர்ணயிக்கப்படல, தெய்வ